அமெரிக்கா பயணங்கள் குறையும் போது கனடா சுற்றுலா 30% உயர்வாக கருதப்படுகிறது. கனடாவின் சுற்றுலாத்துறை இதை சிறந்த செய்தி என்று வரவேற்கிறது. அமெரிக்கா கனடா அரசியல் பரப்புகள் மற்றும் ட்ரம்ப் நிர்ணயித்த வரிகளால் இந்த கோடை பருவத்தில் கனேடியர்கள் தங்கள் பயண திட்டங்களை மாற்றியுள்ளனர். மொனேரிஸ் தரவுகளின்படி கனேடியர்களில் 26% பேர் அமெரிக்கா செல்லும் பயணங்களை தள்ளி வைப்பதாகவும் பதிலாக கனடாவின் பிராந்தியங்களை சுற்றி பயணம் செய்ததாகவும் தெரியவந்துள்ளது. ஏரி மற்றும் கார்கள் வழியாக அமெரிக்காவுக்கு பயணிக்கும் கனடியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து 7வது மாதமாக குறைகிறது. அங்கஸ் ரெய்ட் சர்வேயின்படி 30% பேர் மற்ற பிராந்தியங்களுக்கு பயணம் செய்ய முடிவு செய்தனர். மேலும் 44 பேர் தங்கள் சொந்த பிராந்தியத்திற்குள் பயணித்தனர். இந்த மாற்றம் கனடாவின் ஹோட்டல்கள், உணவகம் மற்றும் மற்ற வணிகங்களில் தினமும் $1 மில்லியன் மேல் வருவாயை அதிகரித்துள்ளது. மொனரிஸ் கூறியது போல் வருடாந்த இடப்பிராந்திய செலவுகள் 5% உயர்வு காண்கிறது. வடக்கு மாகாணங்களில் 10%, அல்பர்டாவில் 9%, சஸ்கச்சுவானில் 6% உயர்வாகியுள்ளது. ராயல் ரோட்ஸ் பல்கலைக்கழக சுற்றுலா மேலாண்மை பேராசிரியர் மொய்ரா மெக்டொனால்ட் கூறியது போல் கனடியர்கள் தங்களது நடவடிக்கைகளால் உள்ளூர் பொருளாதாரத்தை ஆதரித்துள்ளனர். சுற்றுலா துறைக்கு பல திறமையான பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அமெரிக்கா சந்தையில் பயணங்கள், மாநாடுகள் மற்றும் பள்ளி பயணங்கள் குறைந்து வருவதால் அரசியல் பரப்புகள் தீரும் வரை கனடியர்கள் தங்கள் பயணத்தை உள்ளூரில் செலவழிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.